அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுறேன். இப்பொழுது 2026 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா நம்ம அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். இந்த வருடமாவது இந்த 2026 நமக்கு வேலை கிடைக்குமா, தொழில் அமையுமா, திருமணம் போன்ற விஷயங்கள் நல்லபடியா நடக்குமா, வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இனிதான் நடக்குமா, வெளியூர்ல போய் படிக்கணும், வெளிநாட்டுல போய் படிக்கணும், அது நிறைவேறுமா, வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும், அது நிறைவேறுமா, இந்த மாதிரி பலருக்கும் பலவித எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாருக்கும் இருக்கும். சாதாரண மனிதனிலிருந்து மல்டி மில்லியனர் தொழில் அதிபர்கள் வரைக்குமே இதுதான் அவங்களுடைய இந்த வருடம் நம்மளுடைய டார்கெட்டை ஃபில் பண்ண முடியும், கொஞ்சம் கம்பெனியை அடுத்த லெவலுக்கு முன்னேற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரி இதனோட எல்லாத்துக்கும் இது ஜோசியங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தாங்க. இப்பொழுது இந்த 2026 இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தனித்தனியாக நம்ம 12 ராசிகளை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ராசி அப்படி எப்படி பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஆங்கில புத்தாண்டுல மேஜரான பிளானட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வருட பிளானட்டுக்கு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாத பிளானட், வீக்லி பிளானட். சூரியன் மாத ராசி பலன் வருது இல்லைங்களா, அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஆனா இந்த ஆங்கில புத்தாண்டு மேஜரான 2 பிளானட் ரோல் பண்ணுது. அது பாத்தீங்கன்னா குரு பகவானும் சனி பகவானும் ராகு கேது தாங்க. இந்த ராகு கேது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த வருடம் அது 2026 டிசம்பர் மாசம் தான் நடக்குது. ஸோ அது ஒரு ஏறக்குறைய அந்த 2026 ஃபுல்லாவே அது லீட் பண்ணி போயிட்டு இருக்கு. சரி, அதை விட்டுடலாம். அடுத்ததாக மேஜர் அடுத்தது பாத்தீங்கன்னா சனி கிரகம். அந்த சனி பாத்தீங்கன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறப்போகுது. ராகு இது 1.5 வருஷம் ஒரு தடவை. ஆனா 2.5 வருஷம் பாத்தீங்கன்னா இந்த சனி கிரகம் மீன ராசியில் தான் இருக்கு. அது எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது குரு பகவான், இந்த குரு பகவான் மிதுனம் ராசியில இருக்கிறார். சோ அவர் பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 2ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா கடக ராசிக்கு வந்துடுறாரு. அதே சமயம் அக்டோபர் 11 பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வர்றாரு. சோ அந்த கடகராசிக்கு ஒரு பயிற்சி, அக்டோபர்ல ஒரு பயிற்சி. சோ குரு பகவான் 2 வித பயிற்சிகள் அப்படிங்கிறதுல இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த அதிசாரம் பார்க்கிறோம் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். சோ இந்த 2026 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா 3 இடத்தை அது கவர் பண்ணுது. பாத்தீங்கன்னா மிதுனம் ராசியை கவர் பண்ணுது, கடகம் ராசி, சிம்மம் ராசி. அப்ப எல்லா மோரல்லஸ் பாத்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்குமே ஒரு பார்வை இந்த பேக்ல இருக்கிறது. அதாவது இந்த விருச்சிகத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மேஷம் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணுது. ஓகேங்களா? சோ அதனால பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலுமே 12 ராசிகள்ல மேக்சிமம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அந்த அவங்கவுங்க பிறந்த ஜாதக அமைப்பின்படி நன்மைகள் மட்டும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இந்த 2026 அறுதின்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? வாங்க இந்த ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி மற்றும் ஆங்கில புத்தாண்டு பயிற்சி, இது ரெண்டுமே கவர் ஆகுது. சோ இந்த 2026 பொதுவா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மீன ராசிக்காரர்களுக்கு எப்படிங்க இருக்கும்? பொதுவா மீன ராசிக்காரருடைய ராசிநாதன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான். அந்த குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரு, எங்க டிரான்சிஸ்ட் ஆகிறாரு, அதை வச்சுதான் நம்ம அது ஸ்ட்ராங்கா இருக்கா, இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய மீனம் ராசிக்காரருடைய குருநாதன் அப்படிங்கிறவரு குரு பகவான். அந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவா குரு சனி இதெல்லாம் 4ஆம் இடத்துல இருந்தா சில தொந்தரவுகளை கொடுக்கும், நோய் நொடிகளை கொடுக்கும். ஏன்னா 8ன்னா அட்டமம், 8ல பாதி அர்த்தாஷ்டமம் சொல்றது. இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது அர்த்தாஷ்டமம். சரிங்களா? சோ அதுல குரு பகவான் இருக்கும்போது வண்டி வாகனத்துல கொஞ்சம் செலவு எல்லாம் கொஞ்சம் வந்திருக்குங்க. தாயாரின் உடல்நிலையில சில அவ்வப்போது ஒரு உடல் கோளாறு, ஹாஸ்பிட்டல் போறது, மருந்து மாத்திரை பில்லு, அமௌண்ட் எக்ஸ்பான்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் வந்திருக்கும். ஸோ உங்களுடைய ஹெல்த்லயே கூட கொஞ்சம் தொந்தரவு. வண்டி வாகனம் வாங்கிட்டு அவர் வீடு கட்டிட்டு அதுக்குண்டான சில ஒரு தொந்தரவுகள்லாம் நீங்க அனுப்பிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. ஆனா அதனுடைய பார்வைகள் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இருக்கிற இடத்த விட இருக்கிற பார்வைகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்து மேலேயும் பதியுது. ஸோ 8ஆம் இடம்னா கண்டம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. 8ஆம்னா திடீர் அதிர்ஷ்டமா அதுதான். 8ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கு ஃபேவர். ஸோ 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம். அப்ப உங்களுடைய வாழ்க்கை துணைவர் நல்லபடியா நன்மைகள் உங்களுக்கு இருக்கு. அவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்போது
கடவுளே பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய பார்ட்னர், அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பவர், நல்ல ஒரு கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வரும். ஒரு மைனஸ்னா இன்னொரு இடத்துல பிளஸ்ஸா தான் இருக்கும், ஒரு பிளஸ்னா இன்னொரு இடத்துல மைனஸா தான் இருக்கும். சோ 4ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் ஜூன் 2ஆம் வரைக்கும் மைனஸ் பிளஸ் இரண்டும் கலந்த கலவையாக கொடுத்துட்டு இருந்தாரு இல்லையா. தற்சமயம் இப்ப ஜூன் 2ஆம் தேதி பிறகு அப்படியே மாறுறாரு. எங்க மாறுறாரு? 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. சோ 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியம். மனதுல இருக்கிற தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா. குலதெய்வம்னு வீட்டுல சொல்லியிருப்பாங்க. அந்த குலதெய்வ கோயிலுக்கு எல்லாம் போக போறீங்க. குலதெய்வனுடைய அருள் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்ல, குரு பகவான் உங்களுடைய வீட்டையே பார்க்கிறாரு. 9ஆம் பார்வையாக எங்க பார்க்கிறாரு? மீன ராசியவே பார்க்கிறாரு. அப்ப மீன ராசி இது போதுங்க. ஏன்னா ஒரு பெரிய ஒரு மனிதர் நம்ம கூட நீ கவலைப்படாதப்பா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேர் பண்றாங்க பாத்தீங்களா எல்லா விஷயங்களிலும். அப்ப வந்து உங்களுக்கு என்ன, தன்னம்பிக்கை அதிகமாகும், தைரியம் அதிகமாகும். எது வேணாலும் நம்ம செய்யலாம். பயந்து இருந்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க தடாலடியாக இறங்கி அந்த காரியத்துல வெற்றி காண போறீங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு 11ஆம் அதிபதி அங்கதான் இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? உங்களுடைய மீன ராசியில இருக்கிறாரு. மீன ராசியில ஜென்மச்சனி அப்படின்னு ஒண்ணு போயிட்டு இருக்குது. ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீனம் ராசிக்கு குருவின் பார்வை இருக்கிறதுனால ஜென்மச்சனி அப்படிங்கறத நீங்க மறந்துடுங்க, சரிங்களா. அந்த ஜென்மச்சனியுடைய மைனஸான அமைப்பெல்லாம் இந்த குரு பகவான் தொடச்சிடுறாரு. அதை சுபத்துவம் பண்றாரு, சுபமா பண்ணிடுறாரு. அப்ப மனதில் இருந்த இருக்க நிலைகள், தெளிவில்லாத சிந்தனைகள், குழப்பங்கள் எல்லாம் மறைய போகுது. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? நீங்க எடுக்கிற செயல்கள் எல்லாம் நல்ல ஒரு ஃபுல் எஃபர்ட் போட்டு செய்ய போறீங்க. அதுல வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது. அது மட்டும் இல்ல, உங்களுடைய 11ஆம் இடத்து மேலேயும் பார்வைகள் பதியுது, சரிங்களா. சோ 11ஆம் இடம் அப்படின்னாவே லாபங்கள், நன்மைகள், ஆசை, அபிலாஷைகள், மூத்தவர்களால அனுகூலங்கள், சித்தப்பாவனால அனுகூலங்கள், அண்ணன்களால அனுகூலங்கள், ஃபர்ஸ்ட் திருமணம் இல்ல செகண்ட் திருமணம், அவங்க அந்த இதனால உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. அது வந்து உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து, சரிங்களா. 2ஆம் திருமணம் எல்லாம் இது வந்து கோச்சாரம் தான். சோ அது அடுத்தது பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. சோ 9ஆம் இடம் அப்படிங்கிறது குரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறது சிறப்பு. அது இல்லாம பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கறது சிறப்பு. பாக்கியனால யாரு? தந்தைனால உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலங்கள் இருக்கு. தந்தையினுடைய சொத்துக்கள் கிடைக்குது. ஏன்னா 9ஆம் இடமே செவ்வாயினுடைய வீடு. செவ்வாய்னா நிலக்காரகன், மனைக்காரகன், வீடு கட்டுறது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த ஜென்மத்துல என்ன எதுக்காக பிறந்திருக்கிறீங்களோ, எதுக்காக இந்த உலகத்துல வந்திருக்கிறீங்களோ அதுக்கு உண்டான பலன்களை சொல்றதுதான் 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணா குரு பார்வை வரணும். ஜாதகத்துல தசா புத்தியிலே உங்களுக்கு அதே மாதிரி தசா புத்தி போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போகணும்னு திங்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும், சரிங்களா. ஆரம்பத்துல ஒரு டவுட்ஃபுல்லா இருந்துச்சு, அந்த டவுட் எல்லாம் இப்ப கிளியர் ஆக போகுது, சரிங்க. 5ஆம் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம், காதல் திருமணம், நல்ல ஒரு ப்ரொமோஷன், உங்களுக்கு ஜாப்ல நல்ல ஒரு வெற்றிகள், இது எல்லாமே வருமா அப்படின்னா 5ஆம் இடத்துல தானே குரு பகவான் இருக்காரு. 5ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையாக குரு உங்களை பார்க்கிறாரு. சோ மனதுல இருக்கிற விஷயங்கள்ல நல்ல வெற்றிகள் உண்டாகும். மீனம் ராசிக்காரர்களுக்கு கடல் கடந்து போகின்ற அமைப்பு, கடல் கடந்து போய் வேலை செய்யற அமைப்பு, கடல் கடந்து போய் படிக்கின்ற அமைப்பு, செல்வத்தை சேர்க்கின்ற அமைப்பு, பிசினஸ் டெவலப்மெண்ட் எல்லாமே அற்புதமாக நடக்குதுங்க. சோ இது என்ன, ஹெல்த் நல்லா இருக்கும், வெல்த் நல்லா இருக்கும், நீங்க என்ன எண்ணங்கள் நிறைவேற போகுது, ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்க போகுது, குடும்பத்துல சுப மங்கள நிகழ்ச்சி கேட்க போகுது. இதுதான், சரிங்களா. இந்த வருடம் அற்புதமாக இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களா சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை நிலைகள், தசாபுத்திகள் இதை வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக என்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் இந்த வருடம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பம் இருந்தா என்னுடைய வாட்ஸ்அப் என்ன கொடுத்துருக்கிறேன் கீழே, அது கான்டாக்ட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. அதுக்குரிய கட்டணம் செலுத்தி உங்களுக்கு இந்த ஆண்டு ஃபுல்லா எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியா நாங்க ரிப்போர்ட்டா கொடுக்குறோம், சரிங்களா. சோ அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு 2026 என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வருடம் நீங்க அனைத்து செல்வங்களும், யோகங்களும்,
மனதில் இருக்கிற ஆசை அபிலாஷைகள் எல்லாமே நிறைவேறி மகிழ்ச்சியுடன் இருக்க என்னுடைய குலதெய்வத்தை வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம மிஸ்டர் டெபியூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.